ஒரு காலத்துல ஒரு வித்தியாசமான டாக்டர் இருந்தாரு. அவரோட அசாதாரணமான திறமைக்கே அவரு பேர் போனவரு. அவரால விலங்குகள் கூட பேச முடியும். டாக்டர் டூலிட்டிலோட புகழ் எல்லா இடத்துலயும் பரவி இருந்தது. இங்கிலாந்து மகாராணி கூட அவரை பார்க்க கூப்பிட்டு இருந்தாங்க. அவரோட உதவிக்கு நன்றி கடனா விலங்குகள் சுத்தி திரியற மாதிரியான ஒரு சரணாலயத்தை அவங்க அவருக்கு பரிசா தந்தாங்க. நாள் பூரா விலங்குகள் கூட இருந்தாலும் அவரோட மனசு ஒரு பொண்ணை மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தது. லிலி பயமில்லாத ஒரு எக்ஸ்ப்ளோரர். உலகம் முழுக்க பயணிச்சு அற்புதமான சாகசங்களை செஞ்சாங்க. ஆபத்துல இருந்த விலங்குகளை ஒன்னா போராடி காப்பாத்தினாங்க. அவங்க ஒரு அசாதாரணமான குழுவா இருந்தாங்க. சீக்கிரமே அந்த குழு ஒரு குடும்பமா மாறுச்சு. லில்லி கூட இருந்த பல்லாம் டூலிட்டில் உலகத்திலேயே சந்தோஷமான ஆளா இருந்தாரு. ஆனா ஒரு சாகசத்துக்காக ஒரு நாள் அவங்க பிரிய வேண்டியதாயிடுச்சு. லில்லி கடல்லையே இறந்துட்டாங்க. மனசொடைஞ்ச டாக்டர் யாரையும் பார்க்க விரும்பாம சரணாலயத்துக்குள்ளேயே இருக்கணும்னு முடிவு பண்ணாரு. என்ன மாதிரியே அவரால காப்பாத்தப்பட்ட பல விலங்குகளும் அவரை யார் காப்பாத்த வருவாங்கன்னு ஒவ்வொரு நாளும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு நாள் காலையில யாரும் எதிர்பார்க்காத ஒரு உயிரினம் டூலிட்டிலோட வாழ்க்கையில நுழைஞ்சது. அது விசேஷமான ஒரு பையன். விலங்குகள் நமக்கு சொத்து மாதிரி, உணவு மாதிரி, அதுங்களை வேட்டையாடலான்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில இவன் வித்தியாசமான மனுஷன். இந்த பக்கம் பாரு, சொல்றத கவனி, சரியா? ஜூனியர் அதை விரட்டுவான், நீ அதை சுடணும். ஓகே ஓகே, அப்படி பண்ணிடலாம். ரெடியா? துப்பாக்கிய நல்லா பிடி. நான் இதை செஞ்சுதான் ஆகணுமா? என்னாச்சு உனக்கு? பாத்து 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 பாத்து. இல்ல அங்கிள், என்னால முடியல. நீ வேணும்னு இப்படி மிஸ் பண்ண கூடாது. இங்க பாருங்க, அவனை ஷூட் பண்ணிருக்கான். அச்சோ, நாம இதுக்கு உதவி செஞ்சாகணும். அப்படியா? நம்ம எந்த விலங்கையும் கஷ்டப்பட விடக்கூடாது, அது பெரிய தப்பாயிடும். சீக்கிரம் கொண்டுடு. இவன் ரொம்ப வித்தியாசமான பையனா இருக்கான். பாலை கூட வரியா? டாக்டர் ஜான் அப்புறம் லில்லி டூலிட்டிலோட இல்லம் எல்லா விலங்குகளுக்கும் சிகிச்சை கிடைக்கும்.